முல்லாவின் ஊருக்கு ஒரு மகான் வந்திருந்தார். அவர் மிகவும் இறுமாப்புடன் நடந்து கொண்டார். ஆனால் கொஞ்சம் ஞான விஷயங்களை அறிந்தவராகவே இருந்தார். மக்களும் அவரிடம் போய் ஞான உரையாடலை கேட்டு உரையாடி மகிழ்ந்தார்கள். ஆனால் பொதுவெளியில் அவர் இப்படியெல்லாம் பேசி மமதைத்தார், இறுமாப்பு அடைந்தார். உலகில் என்னை விட சிறந்த அறிவாளி கிடையாது. யார் வேண்டுமானாலும் எவ்வளவு சிக்கலான கேள்வியை வேண்டுமானாலும் என்னிடம் கேட்டு பதிலை பெறலாம். நான் தயார். இப்படி மமதை மார்தட்டி திரிந்தார். சேதி முல்லாவின் காதுக்கு போனது. அவரிடம் வெகு நாளாகவே ஒரு கேள்வி முன் மண்டையை பிராண்டி கொண்டிருந்தது. அதை அவரிடம் போய் கேட்டு விடுவது என்று நின்றார் முல்லா. மகாமகானே, சிக்கலான கேள்வி ஒன்று என்னிடம் இருக்கிறது. கேட்கலாமா? கேட்கலாம், கேட்கலாம். எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். கேளுங்கள், கேளுங்கள். அந்த கேள்வியை கேட்டுவிட்டார் முல்லா. ஒரு நள்ளிரவிலே கதவு பூட்டியிருக்கும் ஒரு பணக்கார வீட்டில் திறந்திருக்கும் சன்னல் வழியாக கையை விட்டு விலை உயர்ந்த பொருள்களை திருடுவது எப்படி? கேட்டவுடன் கத்திவிட்டார் மகன். உனக்கு என்ன பைத்தியமா? ஒரு திருடனிடம் கேட்க வேண்டிய கேள்வியை போய் என்னிடம் கேட்கிறாயே? சீறி விழுந்தவரிடம் சீராமல் சீராக கேட்டார் முல்லா. தாங்கள்தான் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள் என்றீர்கள், அதான் கேட்டேன். பதில் சொல்ல முடியுமா முடியாதா? உங்களுக்கு பதில் தெரியுமா தெரியாதா? இப்படி முல்லா உறக்க குரல் எழுப்ப ஊரை விட்டே ஓடிவிட்டாராம் அந்த மமதை மக்கு மகான். மமதைக்காரன் அவன் தன் நிழலையும் உயர்ந்ததாக உணர்வான். மமதை என்பது மெய்யை மறித்து மாயையில் மிதக்க வைக்கும் மனதின் மயக்கம். அது ஒரு வெறுமையின் அகங்காரம். வாழும் வாழ்க்கையில் மமதை கொள்ளாதே. பூமியை பிளக்கும்படி உன்னால் நடக்க முடியாது. மலையை விஞ்சும்படி உன்னால் உயர்ந்திடவும் முடியாது. நீ உடைந்து பாடையில் பயணம் போகும்போது ஒன்றுமே இருக்காது உன்னை சுற்றி. தான் என்ற ஆணவம் கொண்டவன் சுயநலத்தில் முன்னேறுவானே தவிர சுய சரிதையில் அல்ல. மறவாதே. ஆணவம் நிமிர்ந்து அடி வாங்கும், தாழ்ச்சி பணிந்து அடி பதிக்கும், பாதம் பதிக்கும். எடுத்தெறிந்து பேசுவது எளிது, எடுத்ததை திரும்ப பெறுவது கடினம், கடினம், கடினம். ஒரு சோப்பு குமிழ் போன்றதுதான் இந்த மமதையும் மண்ணாங்கட்டியும். உயர உயர பறக்க பார்க்கும், பலருக்கும் பகட்டாக காட்டிக்கொள்ளும், மினுக்கியபடி மிதக்கும். எல்லாம் அந்த மிதப்பு எல்லாம் ஒரு சில நொடிகள் தான் நட்பே.